ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மாஹாத்மியம் 47ஆம் அத்தியாயம். வெவ்வேறு வடிவங்களில் இறைவனை பற்றிய தியானம். முனிவர்கள் கூறினார்கள், புனிதமான பகவானே, அனைத்து வேதங்களையும் அறிந்தவரே, பாவங்களை அழிக்கும் இறைவனின் பண்டிகைகளின் மகத்துவத்தை பற்றிய ஒரு அற்புதமான விவரம் கேட்கப்பட்டுள்ளது. இப்போது இந்த இறைவன் தனது மகிமையான பண்புகளை தியானிப்பதன் மூலம் செழிப்பை விரும்புவோருக்கு எவ்வாறு செழிப்பை வழங்குகிறார் என்பதை கூறுங்கள். அவர் அனைத்து விரும்பிய பொருள்களையும் எவ்வாறு வழங்குபவர்? ஜைமினி முனிவர் கூறினார், பிரபஞ்சத்தின் அனைத்து நகரும் மற்றும் அசையாத உயிரினங்களும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் விபூதிகள், அதாவது புகழ்பெற்ற பண்புகள். அந்த ஒரே பரம புருஷ பகவான் செழிப்பையும் மகிமையையும் வழங்குபவர். அவரே உச்ச விபூதியும் கூட. இது இவ்வளவு என்று சொல்வதன் மூலம் அவரது மகத்துவத்தை அளவிட இயலாது. ஒருவர் என்ன பெறுகிறார் அல்லது ஆகிறார் என்பது அவரது கடவுள் பக்தியின் அளவு மற்றும் அவரது வழிபாட்டு முறையை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. தர்மத்தில் தொடங்கி வாழ்க்கையின் 4 நோக்கங்களையும் அடைவதற்கான ஒரே பாதை மர வடிவிலான இறைவன். நல்லொழுக்கம் மற்றும் பக்தியின் பாதை புரிந்து கொள்ள முடியாதது. கட்டளைகளால் விதிக்கப்பட்ட ஏராளமான கட்டுப்பாடுகள் காரணமாக அது மிகவும் குறுகியதாகிவிட்டது. சிறந்த பிராமணர்களே, அதன் தர்மத்தின் சரியான தன்மை குறித்து ஒரு முடிவுக்கு வர யாருக்கும் தகுதி இல்லை. அர்த்தம், செல்வம் மற்றும் காமம், அன்பு எப்போதும் மோசமான அம்சங்களை கொண்டுள்ளன. அவை தர்மத்தில் தோன்றுகின்றன. இறைவன் இந்த 3ஐயும் எந்த சிரமமும் இல்லாமல் அதிகரிக்கிறார். உண்மையில் தர்மமே பகவான் விஷ்ணு. இந்த பிரபஞ்சம் தர்மத்தில் வேர் கொண்டது. ஜனார்த்தனர் தர்மத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் இறைவன். வாழ்க்கையின் நோக்கங்களுடன் ஒத்த ஒரு மனிதனின் பக்தி அவனிடம், அதாவது இறைவனிடம் நன்கு நிலை நிறுத்தப்பட்டால் அவன் எல்லா வகையிலும் திருப்தியான ஆன்மாவாக மாறுகிறான். நிறைவேறாத ஏக்கங்களால் அவர் பாதிக்கப்படுவதில்லை. அவர் ஒருபோதும் துக்கப்படுவதில்லை. சக்கர வடிவில் வழிபட்டால் அவர் 3 உலகங்களின் செல்வத்தையும் மகிமையையும் வழங்குகிறார். பிரம்ம வடிவில் ஹரி தியானிக்கப்பட்டால் அவர் குடும்பத்தில் பெருக்கத்தை ஏற்படுத்துகிறார். சனத்குமார வடிவில் அவர் நீண்ட ஆயுளை வழங்குகிறார். பிருத்து வடிவில் தியானம் செய்த அவர் வேலை மற்றும் செல்வத்தை வழங்குகிறார். வாசஸ்பதியாக வழிபட்டால் அவர் கங்கை மற்றும் புனித நீர் நிலைகளில் நீராடிய பலனை வழங்குகிறார். சூரியனின் வடிவத்தில் தியானம் செய்த அவர் உள் இருளை அகற்றுகிறார். சந்திரனாக வழிபட்டால் அவர் ஒப்பற்ற செல்வத்தை தருவார். பாக்பதி வடிவில் இறைவனை தியானிப்பவர் 18 வித்யாக்களின், அதாவது 18 வித்யைகளின் கல்வியின் கிளைகள், கொள்கைகளை அறிந்தவர் ஆகிறார். பிரபஞ்சத்தை போன்ற இந்த இறைவனை யக்ஞங்களின் இறைவனின் வடிவத்தில் தியானிக்கும் போது குதிரை மற்றும் பிற யாகங்களை செய்ததன் பலன்களை வழங்குவார். அவர் நித்திய இறைவன். குபேரனின் வடிவத்தில் தியானம் செய்தால் அவர் மகத்தான செழிப்பை வழங்குவார். அந்த நீலமலையில் வசிக்கும் கருணை கடல் அப்படிப்பட்டது. அவர் மர வடிவிலான உருவத்தில் இறைவனின் போர்வையில் வந்து ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். பிராமணர்களே, அங்கு செல்லுங்கள். மனம் மற்றும் உடல் தூய்மையுடனும் செறிவுடனும் அங்கேயே இருங்கள். ஸ்ரீ இறைவனின் தாமரை போன்ற திருப்பாதங்களில் அடைக்கலம் தேடுங்கள். இம்மையிலும் மறுமையிலும் நிரந்தர இன்பத்தையும் இறுதியில் ஜடத்திலிருந்து முழுமையான தனிமைப்படுத்தலின் வடிவத்தில் இறுதி விடுதலையையும் நீங்கள் விரும்பினால் அந்த இடத்திற்கு செல்லுங்கள். 47ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.